ஹலோ ஹாய் மக்களே, ஸ்கூல்லாம் வந்து ஓப்பன் பண்ண போகிறனால பாப்பாவோட யூனிஃபார்ம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். கொக்கி வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சிருந்துச்சு. அதை மட்டும் வந்து புதுசாக எடுத்து தைச்சாச்சு. அதுக்கப்புறம் காலைல பார்த்திங்கன்னா வேகமாகவே எழுந்திரிச்சாச்சு. அவளுக்கு வந்து சாப்பாடு லஞ்சு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, காளானில் வந்து கிரேவி பண்ணிவிட்டு மீன் மேக்கர் வந்து 65 கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து காளான் கிரேவி வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு. காளான் கிரேவி வந்து ரொம்ப ஈஸி தான். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் சிக்கன் பொடியும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டால் சூப்பராக இருக்கும். இதில் வந்து பிரியாணிக்கு போடுற இலை, பட்டை, லவங்கம் போடலாம். அதெல்லாம் போட்டால் சாப்பிடும்போது எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன். இப்படி போட்டு சாப்பாட்டில் பிரட்டி கொடுத்தோம் அப்படின்னாலே இதுவே வந்து அவங்களுக்கு காளான் பிரியாணி மாதிரி இருக்கும். சாப்பிடக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் மேக்கரை சுடுதண்ணில் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்தாச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் கடுகு, இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா சிக்கன் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு போட்டுட்டு இதை தூக்கி அதில் கொட்டி நல்லா பிரட்டி எடுத்தோம் அப்படின்னா வந்து அதுவே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அவளுக்கு வேகமாக யூனிஃபார்ம்லாம் வந்து அயர்ன் பண்ணி கொடுத்து நம்மளே வேலைக்கு கிளம்பணும். அதனால் வந்து அயர்ன் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு மாதம் நல்லா லீவில் இருந்ததுனால அவங்களால வந்து காலைல எந்திரிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்புகிற மாதிரி இருந்தது. சரி நம்மளும் அதுக்குள்ளே கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு நானும் வேகமாக குளிச்சுட்டு அவளுக்கு வந்து லஞ்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சு பேக் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் வந்து லஞ்சு பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதனால் சரி எப்பறம் உள்ளே வைக்கிற மாதிரி தான் கரெக்டாக இருந்தது. நல்லா சாப்பாடெல்லாம் ஆற வச்சு அவங்களுக்கு பிரட்டி எல்லாமே எடுத்து வச்சுட்டு லஞ்சு பேக்குள்ளே வச்சு நான் ஒரு டைம் எடுத்துகிட்டு பாப்பாவை செக் பண்ணிக்க சொன்னேன். இது பேக்குள்ளே வச்சு உன்னால் வந்து பாக்ஸை வெளில எடுக்க முடியுதான்னு செக் பண்ணேன். அதெல்லாம் நல்லா வச்சு எடுத்துருவேன் அப்படின்னாக்க. ஏன்னா புதுசு இல்லை, அதனால் வந்து ரொம்ப குசியாக தான் இருப்பாங்க. அதனால் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நானும் வந்து வேலைக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. நமக்கு வந்து பஸ்ஸு பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு வர வேண்டிய பஸ் இன்றைக்கி வரல. நாள் ஸ்கூலு எல்லா பிள்ளைங்களுமே வந்து அந்த பஸ்ஸில் போங்க. கிட்டத்தட்ட 4 வில்லேஜ் வந்து போயிட்டு வர்ற பஸ் அது. பஸ்ஸே ஃபுல்லாகிடும். இன்றைக்கி வந்து பஸ் வரவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோ வந்து பிள்ளைங்க வந்து வரிசையாக ஒவ்வொரு வில்லேஜ்லேயே ஏறி வந்துச்சுங்க. நமக்கு வந்து ஷேர் ஆட்டோவில் இடம் கிடைக்கல. அதோட பின்னாடி கொஞ்சோண்டு இடம் கிடச்சிச்சு. அதில் வந்து உட்காந்து வேகமாக வந்து கிளம்பி டவுனுக்கு வந்தாச்சு. திருப்பி டவுன்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஆஃபீஸ் வரணும். அது மாதிரியே வந்து வேகமாக வந்து கிளம்பி ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோவிலேருந்து இறங்கி பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸை வந்து ஆஃபீஸ் வந்து சேர்ந்தாச்சு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.